கிராண்ட் மாஸ்டர் எம் மல்லிகார்ஜுனகுமாரின் அன்பு வணக்கங்கள். ஏற்கனவே நான் சோடச தீபாராதனை பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அபிஷேகம் 16 வகை அபிஷேகம் பண்ணுவாள். பொதுவாக அபிஷேகம்னாலே பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் 16 வகையான அபிஷேகங்கள் பண்ணுவாள். அந்த 16 வகையான அபிஷேகங்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? 1 தயிர், 2 நெய், 3 தேன், 4 இளநீர், 5 பஞ்சாமிர்தம், 6 கரும்புச்சாறு, 7 மாதுளைச்சாறு, 8 எலுமிச்சை சாறு, 9 களபம், 10 கஸ்தூரி, 11 மஞ்சள் தூள், 12 சந்தனம், 13 குங்குமம், 14 விபூதி, 15 பன்னீர், 16 பால். இப்படி 16 வகையான அபிஷேகங்கள் சுவாமிக்கு பண்ணணும். இதுதான் முறை. பொதுவாக நம்ம இப்போல்லாம் ஐயப்ப சீசன், ஐயப்பனுக்கு பூஜையெல்லாம் வீடுகளில் அங்கங்கே நடத்துவா. இப்போ நம்ம இதெல்லாம் வரிசையாக எடுத்து வச்சுட்டா கரெக்டாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? எங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை பண்ணும்போதெல்லாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக வரிசையாக எடுத்து வச்சுருந்து அப்புறம் அதை அபிஷேகம் பண்ணுவோம். திருப்பி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? 16 வகை அபிஷேகம் என்னென்ன அப்படிங்கிறத. 1 தயிர், 2 நெய், 3 தேன், 4 இளநீர், 5 பஞ்சாமிர்தம், 6 கரும்புச்சாறு, 7 மாதுளைச்சாறு, 8 எலுமிச்சை சாறு, 9 களபம், 10 கஸ்தூரி, 11 மஞ்சள் தூள், 12 சந்தனம், 13 குங்குமம், 14 விபூதி, 15 பன்னீர், 16 பால். என்ன எல்லோரும் நல்லா தெரிஞ்சுருந்தீங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் அபிஷேகம் பண்ணி கடவுளை வணங்கி சந்தோஷமாக இருக்கோ. வணக்கம்.